6ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் தமிழ் புத்தகம். இதில் இருக்கிற 2வது இயல் பகுதியிலிருந்து லைன் பை லைன் கொஷின் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்திலிருந்து 3 பாடல்களை கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார்? இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்? சேரர் மரபை சார்ந்தவர். இளங்கோவடிகள் வாழ்ந்த காலம் என்ன? கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். சிலப்பதிகாரம் எந்த வகையான நூல்? ஐம்பெருங்காப்பியம். தமிழுடைய முதல் காப்பிய நூல் என்ன? சிலப்பதிகாரம் தாங்க. சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். இரட்டை காப்பியங்கள் எனப்படுபவை யாவை? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரம் இயற்கையை வாழ்த்தும் வரிசை என்ன? முதல்ல வாழ்த்துவது திங்கள், திங்கள்னா சந்திரன். 2வது வாழ்த்துவது ஞாயிறு, ஞாயிறுனா சூரியன். 3வது வாழ்த்துவது மலை. இந்த ஆர்டரை பார்த்துக்கோங்க. இதை வச்சும் கேள்வி வரலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சொல்லும் பொருளும். திங்கள் என்றால் நிலவு, கொங்கு என்றால் மகரந்தம், அலர் என்றால் மலர்தல், திகிரி என்றால் ஆணைச்சக்கரம், பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில், தார் என்றால் மாலை, மேரு என்றால் இமயமலை, நாமநீர் என்றால் அச்சம் தரும் கடல், அலி என்றால் கருணை. காணி நிலம் அப்படிங்கிற தலைப்பில் பாரதியார் பாடிய ஒரு பாடலை கொடுத்துருப்பாங்க. இதை பார்க்கலாம். எந்த நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார்? 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர். பாரதியாரின் இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். பாரதி என்னும் பட்டத்தை வழங்கியவர் யார்? எட்டயபுரம் மன்னர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யார்? பாரதியார். பாரதியாரின் நூல்கள் என்னென்ன? கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். காணி நிலம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? பாரதியாரின் கவிதைகள். அடுத்து நாம் பார்க்க போகிறது சொல்லும் பொருளும். காணி என்பது நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் என்றால் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் என்றால் உள்ளம். அடுத்து நாம் பார்க்க போகிறது சிறகின் ஓசை. பறவைகள் வலசை போவதை பற்றி கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். பறவைகள் இடம் விட்டு இடம் பெயர்தலை எவ்வாறு அழைப்பார்கள்? வலசை போதல். பெரும்பாலும் வலசை போகும் பறவைகள் என்னென்ன? நீர்வாழ் பறவைகள். பறவைகள் இடம்பெயர காரணம் என்ன? உணவுக்காக செல்கின்றன, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். இந்த காரணங்களுக்காக வேறு இடத்துக்கு போகுது. பறவைகள் எதை அடிப்படையாக வைத்து இடம்பெயர்கின்றன? நிலவு, விண்மீன்கள், புவியீர்ப்பு புலம். இதை அடிப்படையாக வச்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. பொதுவாக பறவைகள் வலசை போகும் திசைகள் என்னென்ன? வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போகின்றன, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போகின்றன. நன்றாக பாருங்கள். வடக்கு திசையிலிருந்து தெற்கு நோக்கி போகுது, மேற்கு திசையிலிருந்து கிழக்கு நோக்கி போகுது. வலசை போகும்போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன? தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு பறவைகள் இடம்பெயர்ந்ததை பற்றி எழுதியவர் யார்? சத்திமுத்த புலவர். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்று பாடியவர் யார்? சத்திமுத்த புலவர். தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்று பாடியவர் யார்? சத்திமுத்த புலவர். எந்த பகுதியில் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளது? ஐரோப்பாவிலிருந்து வந்திருக்குங்க. சிட்டுக்குருவி வாழாத பகுதி என்ன? துருவ பகுதியில் வாழாது. இமயமலையில் எத்தனை மீட்டர் உயரத்தில் சிட்டுக்குருவி வாழ்கிறது? 4000 மீட்டர் உயரத்தில் கூட சிட்டுக்குருவி வாழ்கிறது. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் என்ன? 10 முதல் 13 ஆண்டுகள். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார்? பாரதியார். அடுத்து நாம் பார்க்க போகிறது சில பறவைகளுக்கு மட்டும் சிறப்பான உடல் அமைப்பு இருக்குது, அதை பார்க்கலாம். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை என்ன? கப்பல் பறவை. கப்பல் பறவையின் வேறு பெயர்கள் என்னென்ன? கப்பல் கோழைக்கடா, கடற்கொள்ளை பறவை. தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கூட கப்பல் பறவை பறக்கும்? 400 கிலோமீட்டர்கள் தூரம் கூட பறக்கும். உலகில் நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை என்ன? ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆலா எவ்வளவு தொலைவு பயணம் செய்யும்? 22,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யும். பறவை பற்றிய படிப்புக்கு பேர் என்ன? ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவி தினம் என்று கொண்டாடப்படுகிறது? மார்ச் 20. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சலீம் அலி. இந்தியாவுடைய பறவை மனிதர் யார்? சலீம் அலி. சலீம் அலியின் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு பேர் என்ன? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. மனிதன் இல்லாத உலகத்தில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகத்தில் மனிதன் வாழ முடியாது
என்றவர் யார்? சலீம் அலி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிழவனும் கடலும். ஒரு புதினத்திலிருந்து ஒரு கதையை கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கலாம். கிழவனும் கடலும், த ஓல்டு மேன் அண்ட் த சீ என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் என்ற புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன் யார்? சாண்டியாகோ. சாண்டியாகோவிற்கு உதவியாக வந்த சிறுவன் யார்? மனோலின். மனோலின் எத்தனை நாட்கள் சாண்டியாகோவுடன் சென்றான்? 40 நாள் அவர் கூட போயிருப்பான். பிறகு வேறு கப்பலுக்கு போயிருப்பான். சாண்டியாகோ மீனை பிடித்த நாள் 85வது நாள் அவர் மீனை பிடித்திருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். தமிழில் பார்த்தீங்கன்னா 4 டைப்பான எழுத்து இருக்குது. இது நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்தோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இயலுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க எண்டு ஸ்க்ரீன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த நண்பர்கள் ஐ ஆம் ஃபினிஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. எத்தனை பேர் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்குது. தமிழில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 டைப்பான எழுத்து இருக்குது. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. அது தவிர்த்து இன்னும் சில எழுத்துக்கள் இருக்குது, பார்க்கலாம். முதல் எழுத்துக்கள். தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் 30 எழுத்துக்கள். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இந்த இரண்டும் மற்ற எழுத்துக்கள் உருவாக காரணமாக இருக்கிறதுனால இதை முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. அடுத்து சார்பெழுத்துக்கள். இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்தை தவிர்த்து பிற எழுத்துக்கள் எல்லாமே சார்பெழுத்துங்கிற கேட்டகரியில் வரும். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், இப்படி சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். சார்பெழுத்துக்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா 2 சார்பெழுத்துக்களை மட்டும்தான் பேசுகிறாங்க. உயிர்மெய் எழுத்து இதுவும் சார்பெழுத்து தான், ஆயுதம் இதுவும் சார்பெழுத்து தான். இந்த 2 பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துடைய ஒளி வடிவம் எப்படி இருக்கும்? ஒளினா சவுண்டு. ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்தது போல் இருக்கும். உயிர்மெய் எழுத்துக்கு உதாரணம் கா. கான்னு வச்சுக்கோங்களேன். கா உச்சரித்து பாருங்கள். இக்கா இப்படி. அதாவது பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து சேர்ந்த மாதிரியும் இருக்கும், உயிரெழுத்து சேர்ந்த மாதிரியும் இருக்கும் இல்லையா? ஸோ ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் எதை போன்றது? வரி வடிவம் எப்படி இருக்கும்? வரி வடிவம் மெய்யெழுத்து மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த கா என்பது மெய்யெழுத்து இக்கு மாதிரி தான் இருக்கும். உயிர்மெய் எழுத்து ஒலிக்கும் கால அளவு எதை போன்றது? உயிரெழுத்தை போன்றது. அடுத்து நாம் பார்க்க போகிறது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் என்னென்ன? முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அகேனம். தமிழில் நுட்பமான ஒலிப்பு முறை கொண்ட எழுத்து என்ன? ஆயுத எழுத்து. ஒரு சொல்லில் ஆயுத எழுத்து எங்கே வரும்? ஒரு சொல்லுக்கு இடையில மட்டும்தான் வரும். உதாரணமாக எஃகு இப்படி எழுதுனோம்னா இந்த எஃகு அப்படிங்கிறது இடையில மட்டும்தான் வரும். ஆயுத எழுத்துக்கு முன் வரும் எழுத்து என்ன? குறில் எழுத்து. இது பாருங்கள், இது குறில் எழுத்து. ஆயுத எழுத்துக்கு பின் வரும் எழுத்து என்ன? வல்லின உயிர்மெய் எழுத்து. கசட, தபர இந்த 6 எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்கள். இதில் ஒன்று தான் வரும். பாருங்கள், கூ வந்திருக்கா? இக்கு மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ தனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குறில் எழுத்து வரும், தனக்கு பின்னாடி வல்லின உயிர்மெய் எழுத்து தான் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலைச்சொற்கள். கண்டம் என்றால் கான்டினென்ட், வலசை என்றால் மைக்ரேஷன், தட்பவெப்பம் என்றால் கிளைமேட், புகலிடம்னா சாங்சுவரி, வானிலை என்றால் வெதர், புவியீர்ப்பு புலம் என்றால் கிராவிடேஷனல் ஃபீல்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருக்குறள். 7 சொற்களில் மனிதனுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் என்ன? திருக்குறள். திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் என்னென்ன? வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். திருக்குறள் எந்த நூல்களுள் ஒன்று? 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? 133 அதிகாரங்கள். திருக்குறளில் உள்ள குறட்கள் எத்தனை? 1330 இருக்குது. திருக்குறளின் வேறு பெயர்கள் என்ன? உலக பொதுமறை, வாயுரை, வாழ்த்து. இறுதியாக நம்ம பார்க்க போகிறது மாரியப்பன் தங்கவேலு. இவரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். 2016 மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற இடம் எது? ரியோ நகரில் நடந்தது. மாரியப்பன் தங்கவேலு எந்த விளையாட்டு வீரர்? உயரம் தாண்டுதல். மாரியப்பன் தங்கவேலு பெற்ற பதக்கம் என்ன? தங்கப்பதக்கம் வாங்கினார். 2016 வாங்கியிருக்காரு. அவ்வளோதான் நண்பர்களே, 2வது இயலை நம்ம சிறப்பாக முடிச்சிட்டோம். அடுத்து 3வது, 4வது, 5வதுன்னு தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்க போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டுவிடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஐ எம் ஃபினிஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அடுத்த வீடியோக்கான லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும், அதையும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
அனைவருக்கும் நன்றி.